கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானிய துறைமுகங்களை குறிவைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கின்ற கடற்படை முற்றுகையின் பின்னணியில் அந்த பகுதியில் சீன கடற்படை இயங்குவதால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்படும் அபாயம் எழுந்திருக்கிறது. சீன கடற்படையின் 48வது பாதுகாப்பு படைப்பிரிவு தற்போது ஏடன் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை சீனா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து இந்த தாக்குதல் படையில் சீனாவின் மிக நவீன போர்க்கப்பல்களான டாங்ஷான் ஏவுகணை அழிப்பு கப்பல், டேகிங் எரிபொருள் நிரப்பும் கப்பல் ஆகியவற்றுடன் ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறப்பு நடவடிக்கை படை வீரர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஈரானுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களை அமெரிக்க கடற்படை சோதனையிட்டு தடுக்க தொடங்கியிருக்கின்ற நிலையில் சீனாவின் இந்த நடவடிக்கை வந்திருக்கின்றது. ஈரானிய கச்சா எண்ணெயின் முக்கிய இறக்குமதியாளரான சீனா தன்னுடைய எண்ணெய் கப்பல்களை பாதுகாக்க இந்த போர் கப்பல்களை பயன்படுத்துவதாக சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். இருப்பினும் இது ஒரு வழக்கமான கடற்கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கை மட்டுமே என்று சீன பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை ஆபத்தானது மற்றும் பொறுப்பற்றது என்று கூறி சீனா கடுமையாக விமர்சித்திருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையில் உலகின் இரு சக்தி வாய்ந்த கடற்படைகளுக்கு இடையே நடந்த மோதல் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படி இருக்க சீனா தன்னுடைய கடற்படை பலத்தை ஜிபூட்டியில் உள்ள தன்னுடைய இராணுவ தளம் மூலம் செலுத்தி வருகின்றது. மேலும் இந்த நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையை நோக்கி பயணிக்க தயாராக இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானிய எண்ணெயை ஏற்றிச் செல்லும் சீன கப்பலை அமெரிக்க படைகள் ஆய்வு செய்ய முயன்றால் அது இரு உலக வல்லரசுகளுக்கும் இடையே நேரடி போராக முற்றிவிடக்கூடும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் எச்சரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்தியா எந்தவிதமான பயங்கரவாதத்துக்கும் அடிபணியாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கின்றார். கடந்த ஆண்டு இதே நாளில் 26 உயிர்கள் பலியான கொடூர சம்பவத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்று அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பயங்கரவாதிகளின் சதி திட்டங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்கின்றார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்திருக்கின்றார். லஷ்கர் ஏ தொய்பாவின் கிளை அமைப்பு நடத்திய இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்தியா முழுவதும் இன்று அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடு வழங்குதல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மாவட்ட மட்டத்தில் விசேட கவனம் செலுத்தி விரைவுபடுத்துமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதுதான் பிரதமர் இதனை தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபைகளுக்கு தேவையான அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அனர்த்த சேதங்கள் மற்றும் புனரமைப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாகாண மட்டத்தில் கண்காணிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டும் இருந்தார்.
டிட்வா புயல் சேதங்களுக்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதோடு 2026ஆம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் உரிய அபிவிருத்தி பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் இழப்பீடு வழங்குவதில் பிரதேச மட்டத்தில் காணப்படும் தாமதங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GMRD அபோன்சு புனரமைப்பு பணிகளுக்காக சுமார் 3.4 பில்லியன் டாலர்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கமைய வீடமைப்பு, சமூக உட்கட்டமைப்பு, விவசாயம், கால்நடை, மீன்பிடி, கைத்தொழில் மற்றும் நீர்ப்பாசனம் உள்ளிட்ட துறைகளுக்கு இழப்பீடு வழங்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகள் 99%, மீள குடியமர்வுக்கான 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகள் 95% நிறைவடைந்திருக்கின்றன. அத்துடன் அனர்த்தத்தினால் உயிரிழந்த ஒருவருக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கான இழப்பீடு, விசேட தேவையுடையோருக்கான இழப்பீடு மற்றும் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். பாதிக்கப்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள், சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை விரைவாக புனரமைத்தல், புதிய வீடுகளை கட்டுவதற்கு காணி ஒதுக்கீடு செய்தல் மற்றும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை விரைவாக பெற்றுக்கொள்ளுதல் போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானுடன் மேற்கொண்டிருக்கின்ற போரினால் ஏற்பட்டிருக்கின்ற உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கின்றார். பெய்ஜிங்கில் மொசாம்பிக் ஜனாதிபதி டேனியல் சாப்போவை சந்தித்து பேசிய போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார். எதிர்வரும் மே மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்ற நிலையில் வெளிநாட்டு தலைவர்களுடனான தொடர் சந்திப்புகளை ஷி ஜின்பிங் முன்னெடுத்து வருகின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் விளைவாக எரிபொருள், உணவு மற்றும் உரம் போன்ற இறக்குமதிகளை பெரிதும் நம்பியிருக்கும் ஆப்பிரிக்க நாடுகள் கடுமையான பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த நிலையில் ஈரான் போரின் தாக்கம் ஆப்பிரிக்க நாடுகளில் எதிரொலிப்பதை ஏற்றுக்கொண்ட ஷி ஜின்பிங் அமைதியை நிலைநாட்டவும் வளர்ச்சியை தொடரவும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் கைகோர்த்து செயல்பட சீனா தயாராக இருப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். இதன் ஒரு பகுதியாக 53 ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மே 1 முதல் 0 வரி திட்டத்தை நடைமுறைப்படுத்த போவதாக பெய்ஜிங் அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் தைவானுடன் ராஜதந்திர உறவை பேணும் ஈஸ்வதினி நாடு மட்டும் இந்த வரி சலுகை திட்டத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றது. இவை இப்படி இருக்க, சட்டவிரோத மதுபானம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படும் கோடா மற்றும் உபகரணங்களுடன் நேற்று செவ்வாய்க்கிழமை வெவ்வேறு பகுதிகளிலிருந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் வெலிசரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத மதுபானம் காய்ச்சுவதற்காக 12 பீப்பாய்களில் வைக்கப்பட்டிருந்த 2268 லிட்டர் கோடா கைப்பற்றப்பட்டது. வெலிசரை பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மகபாகே போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டும் இருந்தார். இதேவேளை பண்டாரகம போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் அட்டுலுகம பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் மதுபானம் காய்ச்சுவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 1763 லிட்டர் கோடா மற்றும் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்று பல கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.